அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென், ஆமென். இங்கே உங்கள் முகத்தை பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. சிலர் இந்த புன்முறுவல் அப்படின்னு சொல்லியிருக்கு தெரியுமா? புன்முறுவல் அப்படியே இந்த சபையில் எல்லோரும் நல்லா சிரிக்கிறாங்க. ஒரு சிலர் அந்த புன்முறுவலை நான் பார்க்குறதே இல்லை. ஒரு சிலருடைய வாயில் முகத்தில் அது என்னன்னு தெரில எனக்கு. பரவாயில்ல, கர்த்தர் நல்லவர். ஆமென், அல்லேலூயா. இன்னும் நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் போயிடுவோம்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் ஆண்டவர் ஏதோ ஒரு நோக்கம் வச்சுருக்கார். அல்லேலூயா. ஆண்டவர் தப்பே பண்ண மாட்டார். ஆமென். தவறுன்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம், ஆண்டவர் எல்லாம் கரெக்டாக செய்வார். அல்லேலூயா. அதனால் இன்னும் இந்த வாரமும் உங்களோடு கூட சேர்ந்து ஆராதிக்க ஆண்டவர் கிருபை தந்ததுக்கு ஆண்டவருக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். போன வாரம் நாங்கள் ஷோலூர் மட்டத்தில் கர்த்தரை ஆராதித்தோம். அங்கே கர்த்தருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். அல்லேலூயா, ஆமென். நம் தெய்வம் நல்லவர். இப்பொழுது நம்ம ஒரு பகுதி எடுத்து நாம் வாசிப்போம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிங்க. 20, 21, 22, 23. என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும், அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். ஆமென், அல்லேலூயா. கண்களை மூடி ஒரே ஒரு சான்ஸை நம்ம பாடலாம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நீரத்து நீராழுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் எம்மை நீராழுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, சனை கர்த்தரே, நீராழுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, எம்மை ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவி, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையா எம்மை நீராழுகை. ஆமென். ஆவியானவரே, பேசுகிறவரே, எங்களோட கூட பேசும். ஆண்டவரே, எங்களுடைய செவிகள் திறந்திருக்கட்டும், எங்களுடைய இருதயம் திறந்திருக்கட்டும், கண்கள் திறந்திருக்கட்டும். ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய். இயேசுவின் நாமத்தில் பிதா. ஆமென், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஒருத்தர் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாராம். ஆண்டவரே, என் ஜெபத்தை கேட்கவே மாட்டேன்றீங்க. என் ஜெபத்தை நானும் ஜெபம் பண்ணி பார்க்குறேன், ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது, ஒன்றுமே நடக்கல. அப்போ ஆண்டவர் கேட்டாரா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னா, நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். நீ ஜெபம் பண்ணல, குறை சொல்லிட்டு இருக்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? குறை சொல்லிட்டு இருக்க. இதை நிறுத்து. இது இந்த வேலை செய்கிற வரைக்கும் பதில் கிடைக்காது. என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா நீ விசுவாச பிரமாணத்துக்கு விரோதமாக வேலை செஞ்சிட்டு இருக்க. செய்கிற வரைக்கும் என்னால் என்ன செய்ய முடியாது?
நீ கெஞ்சினாலும், நீ கண்ணீர் விட்டாலும், நீ என்ன பண்ணாலும் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா என்னுடைய வசனத்துக்கு விரோதமாக என்னால் வேலை செய்ய முடியாது. என்னுடைய வசனத்துக்கு விரோதமாக நான் எப்போ நான் வேலை செய்வேன்? நீ என்னுடைய வசனத்தை வாசித்து, அதை விசுவாசித்து, உன்னுடைய இருதயத்தில் வசனத்தால் நிறைச்சு, என்னுடைய வசனத்துக்கு உகந்த மாதிரி நீ பேசணும். என்னுடைய வசனத்துக்கு உகந்த மாதிரி நீ பேசணும். அப்போ நான் வேலை செய்ய முடியும். இல்லைன்னா நீ உன்னுடைய வார்த்தையினால் என்னை என்ன செய்கிற? கட்டி வச்சிட்றேன், என்னால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்ட்டாரான். நான் சொல்கிறது விளங்குதான் உங்களுக்கு? விளங்குதான் உங்களுக்கு? ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு குறை சொல்லிட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவர் ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவரால் ஒன்றும் செய்ய முடியாது. இது நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன் எனக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேன்றது? ஜெபந்தான் பண்ணுறேன், உபவாசம் பண்ணுறேன், கண்ணீர் விடுறேன், அப்புறம் என்னென்னமோ பண்ணுறேன், ஆனால் என்ன செய்யலை? ஸ்டாப் இட். அதை நிறுத்திடுங்க. குறை சொல்கிறத நிறுத்துங்க. ஒன்றுமே அப்படி பேசாதீங்க. வசனத்தை ஆண்டவர் என்ன பேசினாரோ அந்த மாதிரி நீங்கள். எதுக்கு நான் பைபிள் வாசிக்கிறோம்? எதுக்கு கவனிக்கிறீங்களா? நீங்கள் நல்லா பைபிள் வாசிக்கிற ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இன்னைக்கு அவங்களும் வேறு சொல்லிட்டாங்க, வேர்ட் ரிவைவல் அசம்பிளி அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? வேர்டு எல்லாமே வேர்டு, வார்த்தையினால் நிறைஞ்சிருக்கிற சபை இது. வேர்ட்ஸ்ன்னு உட்கார்ந்துருக்காரு, வேர்ட்லின்னு உட்கார்ந்துருக்காங்க. இது வசனத்தால் நிறைந்த சபை. ஐ எம் ரியலி வெரி ஹாப்பி அபவுட் இட். எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த சபை வசனத்தினால A to Z வசனம் தான். அல்லேலூயா. ரொம்ப சந்தோஷம். ஆனால் வசனத்தை இருதயத்தில் நம்ம நிறைத்து அந்த வசனத்தை நம்ம பேசணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் பேசினார். மரத்தை பார்த்து பேசினார். என்னத்தை பேசினார்? மரத்தை பார்த்து பேசினார். கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிருன்னு சொன்னார். மரித்து போனவனை பார்த்து பேசினார். என்ன பேசினார்? வாலிபனே எழுந்திருனாரு. அப்புறம் இப்படியெல்லாம் பேசினார். நம்ம இந்த மாதிரி பேசணுமா? நம்ம இப்படி பேசுறது இல்லை. சூழ்நிலையை பார்த்து பேசணுமா? சூழ்நிலை நமக்கு விரோதமாக வந்திருக்கு, அப்போ சூழ்நிலையை பார்த்து நம்ம பேசணுமா? நம்ம என்ன பேசிகிட்டு இருக்கிறோம்? நம்ம என்ன பேசிகிட்டு இருக்கிறோம்? நான் அடிக்கடி அந்த காரியங்களை சொல்கிறது உண்டு. டாக்டர்கிட்ட போனால் டாக்டர் என்ன செய்வார்? நாக்க நீட்டுங்க அப்படிம்பார். டாக்டர்கிட்ட போனால் டாக்டர் என்ன சொல்வார்? நாக்க நீட்டினா விஷயம் வெளியே வந்துடும். நாக்கை பார்த்தா சொல்லிடலாம் இவங்க யார், என்ன வியாதி. அப்புறம் வேணால் பிளட் டெஸ்ட்டு எல்லா டெஸ்ட் எடுக்கிறாங்க. ஆனால் சும்மா நாக்க, அந்த காலத்தில் டாக்டர்ஸ் போனோன்னே என்ன செய்வாங்க? நாக்க நீட்டுங்க, நாக்க நீட்டுறீங்க. அப்போ சொல்லிடுவார். என்ன நாக்கில் பார்த்தோன்னே தெரியும், எல்லா விஷயம் தெரியும். நீங்கள் யாக்கோபுடைய நிருபத்தை எடுங்க, 3ஆம் அதிகாரம். எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச வசனம்தான். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் எடுத்துட்டீங்களா? அல்லேலூயா. மூணுலேருந்து வாசிங்க. கப்பல்களை பாருங்க. கப்பல் பார்த்துருக்கீங்களா? கப்பல் பெரிய கப்பல் இல்லையா? கப்பல்களை பாருங்கள். வாசிங்க. மகா பெரியவைகளாயிருந்தாலும் கடும் காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ சுக்கானாலே திருப்பப்படும். அப்படியே நாவானதும் சிறிய அவயவமாக இருந்தாலும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. நாவும் நெருப்புத்தான். அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும்
நரக அக்னியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. அடுத்த 8ஆம் வசனம் வாசிங்க. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங் உள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. ஓகே, போதும், தோல் நிறுத்திடுவோம். ஒரு 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 மனுஷன் இருந்தாராம். அவருக்கு 800 ஏக்கர் நிலம் இருந்துச்சா? எத்தனை ஏக்கர்? இங்கே யாருக்காவது 800 ஏக்கர் நிலம் இருக்கா? 800 ஏக்கர் நிலம் இருந்துச்சான். அவர் அவர் நினச்சார், அவர் என்னமோ பண்ணி பார்த்தார், ஒன்றுமே நடக்கல. சரி, விவசாயம் இருக்குது நமக்கு, விவசாயத்தில் தோல்வியே கிடையாது, விவசாயத்தில் தோல்வியே கிடையாது, விவசாயம் பண்ணி பெரிய ஆள் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 800 ஏக்கரில் விவசாயம் பண்ணாராம். ஆனால் அவர் என்ன சொன்னார், இந்த வருஷம் மழையே பெய்யாது, எனக்கு ஒன்றுமே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு விவசாயம் பண்ணாராம். அந்த வருஷம் என்ன கிடைச்சுதான்? என்ன கிடைச்சது? ஒன்றும் கிடைக்கல. ஏன்? அவரு தான் சொன்னார் என்ன கிடைக்காதுன்னு. ஒன்றும் கிடைக்கும். அடுத்த வருஷம் சொன்னாராம், இந்த வருஷம் மழை பெய்யும், ஆனால் இந்த வியாதிகள் ஒன்றுக்கு எனக்கு நடக்காது, எனக்கு ஒன்றும் கிடைக்காதுன்னு சொன்னாராம். அது அடுத்த வருஷம் என்ன நடந்துச்சு? அதே மாதிரி ஒன்றுமே கிடைக்கலையா. அப்புறம் அடுத்த வருஷம் இந்த மாதிரி தான் ஏதோ பேசிட்டு அந்த வருஷம் ஒன்றுமே கிடைக்கலையா. ஒன்றுமே கிடைக்காத காரணம் மழை இல்லை, மழை வந்தும் கிடைக்கல. இது காரணம் யாரு? நாவு. நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிற ரொம்ப முக்கியமா. நம்ம என்ன பேசுகிறோங்க. பாஸ்டர் அம்மாவும் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், இப்போல்லாம் மனுஷருக்கு தேவ பயமே கிடையாமல் போயிடுச்சு. பல ஜனங்கள், வெளியில் இருக்கிற ஜனங்களுக்கு தேவ பயம் உண்டு, தேவ குத்தம்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, தேவ பயம் உண்டு. ஆனால் நம்ம ஆளுகளுக்கு என்ன கிடையாது? தேவ பயமே கிடையாது. ஏன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, நம்ம பேசுகிறத ஆண்டவர் கேட்குறார், நம்ம பேசுகிறத ஆண்டவர் கேட்குறார். எல்லாம் ரெக்கார்ட் வேறு ஆகிட்டுருக்கு, எல்லாம் என்னது ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. ஆபிரகாம் எத்தனை வருஷம் வாழ்ந்தார் சொல்லுங்க? 175. வெரி குட், 175 வருஷம். ஈசாக்கு 180. சரி, யாக்கோபு எத்தனை வருஷம் வாழ்ந்தார் தெரியுமா? அவங்க அப்பா தாத்தா மாதிரி வாழல, கம்மியாக தான் வாழ்ந்தார். நீங்கள் ஆதியாகமம் 50ஆம் அதிகாரத்தை எடுத்து பாருங்க, எத்தனை வருஷம் வாழ்ந்தார் பாருங்க. 49 50 வாசிங்க. எத்தனை வருஷம் வாழ்ந்தான்னு பார்த்து சொல்லுங்க. தெரியலையா? 40. எல்லாரும் கொஞ்சம் கையை தட்டுங்களேன். 47. எத்தனை வருஷம் வாழ்ந்தாரு? 147 வருஷம்தான் வாழ்ந்தார். ஆபிரகாம் 175 வருஷம் வாழ்ந்தார். அவங்க மகன் 100 வயசுலேயே எனக்கு கண்ணு தெரியல, சாப்பாடு கொண்டான சாருன்னு சொன்னார். ஆனால் சாகலை. எத்தனை வருஷம் வாழ்ந்தார்? 180 வருஷம் வாழ்ந்தார். ஆனால் இவர் 100. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? எப்போ பார்த்தாலும் இப்படி தான், என் நரமயிர பாதாளத்தில் வேதனையோடு நான் போகக்கூடாது, இப்படியே தான் பேசிகிட்டு இருப்பார். எப்போ பார்த்தாலும் இதுதான் பேசுவார். என்ன பேசுவார்? அவர் வாயை அவர் என்ன செஞ்சுது? கெடுத்துருச்சு. அவர் ரொம்ப நாள் வாழ வேண்டிய ஆள். அவர் பெரிய பாருங்கள், எல்லாருக்கும் தீர்க்கதரிசனம் சொல்கிறாரு. 12 பேரை கூப்பிட்டு எப்படி நீ வாழ்வ, பயங்கர தீர்க்கதரிசனம்லாம் சொல்கிறாரு. ஆனால் நீடி நாட்கள் வாழல. அவருக்கு வியாதி வந்துருச்சு. டாக்டர்ஸ் எகிப்தில் இருந்த சூப்பர் டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்து கடைசியில் அவர் இறக்குறார். அது காரணம் என்ன சொல்லுங்கள், எல்லாரும் சொல்லுங்கள். யாக்கோபுடைய நாவு, வாய். கவனமாக இருக்கணும். நீங்கள்
நீங்கள் என்ன பேசுகிறீங்கிறது ரொம்ப முக்கியம். ஆமென் சொல்லுங்கள், ஆமென் சொல்லுங்கள். ஆமாம், நீங்கள் என்ன ரொம்ப அருமையாக ஆண்டவர் ஒன்று சொல்லியிருக்கார். மார்க் 11 எடுங்க, 24 எடுத்து வாசிங்க. ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். மார்க் 11:24 வாசிங்க. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு 23 வாசிங்க. எவனாகிலும், யாராக இருந்தாலும் சரி வாசிங்க. இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன், எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, அவன் சொன்னபடியே ஆகும். நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? என்ன பேசிட்டு இருக்கீங்க? சபையில் இருக்கும்போது தோத்திரம் அல்லேலூயா வசனம் பேசுறீங்க, சந்தோஷம். வீட்டு விட்டு வெளியே போன, சபை விட்டு போன ஒரு பாடு என்ன பேசுறீங்க? அல்லேலூயா. கவனிக்கிறீங்க, நீங்கள் என்ன பேசுறீங்க? ஆண்டவரை போல பேசுறீங்களா? ஆண்டவருடைய வார்த்தையை பேசுறீங்களா? பிசாசு சொல்றதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. பிசாசு திருடன். அவன் எதுக்கு வரான்? திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வரான். அவன் சொல்றதை நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க. பிசாசு சொல்றத உங்க விரோதி, உங்க சத்துரு, உங்களுக்கு கெடுக்க நினைக்கிறவன், உங்களுக்கு விரோதமாக இருக்கிறவன் சொல்றத நீங்க பேசிட்டு இருக்கீங்க. விளங்குதா உங்களுக்கு? நான் சொல்றது உங்களுக்கு எத்தனை பேருக்கு புரியுதுன்னு எனக்கு தெரியல. அல்லேலூயா. அதாவது அந்த காலத்தில் துணி கடைக்கு போனீங்கன்னா அந்த கடையில் ஒரு புடவை கேட்குறீங்கன்னு வச்சுங்களேன். அந்த புடவை இல்லைன்னா அந்த புடவை இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. இன்னொரு பிராண்ட் இருக்குது, அதை எடுத்துக்கிறீங்களான்னு சொல்ல. இல்லைன்னு கூட சாதாரண ஜனங்கள் சொல்ல மாட்டாங்க. இல்லைன்னு கூட புடவை கடையில் இருக்கிற அந்த அந்த சேல்ஸ்மேன் அந்த புடவை இல்லைன்னு கூட வாய் திறந்து சொல்ல மாட்டான். இந்த புடவை இருக்கு, அதை வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவான். உலக ஜனங்களுக்கு இருக்கிற அறிவு விசுவாசிகளுக்கு கிடையாது. உலக ஜனங்களுக்கு இருக்கிற அறிவு சொல்லுங்க, ஆமாம், வாய்க்கு வந்தபடி பேசுறது. வாய்க்கு வந்தபடி பேசுறது. ஒரு அதான் யாக்கோபு சொல்றார், நாவை அடக்க ஒருவனாலும் கூடாது. நம்ம என்ன பேசுகிறோம்? வெரி இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு நம்ம இப்படி இருக்கிறதுக்கு காரணம், இன்னைக்கு பொதுவாக நான் சொல்கிறது உண்டு, பழைய காலத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்கன்னா கடந்ததை பேசி நிகழ்காலத்தை கெடுத்து எதிர்காலத்தை கெடுக்காதீங்க. Don't talk about past. If you talk about the past, you will spoil the present and the future. கடந்த காலத்தை பற்றி பேசிட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு? முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம்? நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம்? கவனிக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில் இருக்க பிரச்சனை என்ன? நான் விசுவாசம் ஆகிட்டேன், ஞானசானம் எடுத்துட்டேன், அபிஷேகம் பெற்றேன், பைபிள் ராத்திரி பகலும் வாசிக்கிறேன், தியானிக்கிறேன், ஜெபிக்கிறேன், அந்நிய பாஷை பேசுகிறேன், ஆனால் மற்ற நேரத்தில் நான் என்ன பேசுகிறேன்? வாட் இஸ் மை ப்ராப்ளம்? ஆண்டவர் சொல்கிறார், இதுதான் ப்ராப்ளம்ப்பா, இதை நிறுத்து அப்படின்றார். இதை அப்போ அந்த விவசாயி சொல்லிட்டு இருந்தார்ல, ஆண்டவரே நான் ஜெபம் பண்ணி பார்த்துட்டேன், ஒன்றும் நடக்கலை. சிலர் ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உட்கார வச்சு என்ன பேசுவாங்க? குப்பை குப்பை கார்பேஜ், குப்பையை பேசிட்டு இருப்பாங்க. கடந்த காலத்தில் நடந்தது ஆண்டவர் சொல்றார், மறந்து விட்டுரு, நான் அதை விட்டுட்டேன், நான் புதிய காரியத்தை செய்கிறேன், நான் உனக்கு அற்புதத்தை செய்கிறேன், நான் உனக்கு அதிசயத்தை செய்கிறேன். நான் அதிசயங்களை, என்னுடைய பேர் என்ன? அதிசயமானவர், நான் அற்புதங்களை செய்கிறவர். அதை பேசு. நீ இந்த மாதிரி குப்பையை பேசிட்டு இருந்தேன்னா என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. காரணம், நீ உன் வார்த்தையினால என்னை கட்டிடுற.
ஆண்டவர் சர்வவல்ல. ஐயா கேட்டாங்க, அவரால் செய்ய முடியாத காரியம் என்னென்னா, என்ன செய்ய முடியாது, நம்மளை மறக்க முடியாது, உண்மைதான். ஆனால் ஆண்டவர் நம்மளை பார்த்து பரிதாபம் தான் படுறார். ஆண்டவர் நம்மளை பார்த்து ஏன் பரிதாபப்படுறாரு? என் புள்ள அறிவில்லாமையினால் சங்காரமாயிட்டு இருக்கா. என் புள்ள புள்ள தான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் என்ன இல்லை, நான் சொல்லுங்க, வசனம் சொல்லு. ஆண்டவர் சொல்கிறார் பிள்ளைகளை பார்த்து, என் ஜனங்கள் அறிவு இல்லாமையினால, ஏன்னா அறிவு இல்லாமல் பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க? எப்படி பேசுகிறாங்க? அறிவு இல்லாமல் பேசிட்டு. என்ன பேசிகிட்டு இருக்காங்க சொல்லுங்கள்? என்ன பேசுகிறாங்க? குப்பைகளை பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க? குப்பைகளை பேசிகிட்டு இருக்காங்க. பிசாசு பேசுகிறத பேசிகிட்டு இருக்காங்க. பிசாசு உங்களுக்கு விரோதமாக சொல்கிறான், ஏதாவது சொல்கிறான், பொய் சொல்கிறான். பிசாசு சொல்கிறத கேட்டுக்கிட்டு அதை பேசிகிட்டு இருக்காங்க. சூழ்நிலையை பார்த்து அதை பேசிகிட்டு இருக்காங்க. வேற என்ன சொல்லுங்களேன், நீங்களே சொல்லுங்கள். வேற என்ன பேசுகிறீங்க? நாங்களும் பரிசுத்தவான்கள் ஐயா, எங்கள் தவறான பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, எங்கள்கிட்டயே இதை பேசுகிறீங்க, யார்கிட்ட இப்போ யாரை பார்த்து பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம மனம் திரும்பணும். நம்ம என்ன செய்யணும்? இயேசுவானவர் பிரசங்கம் பண்ணும்போது அப்படித்தான் ஆரம்பித்தா, மனம் திரும்புங்கள். யோவான் ஸ்நானன் பிரசங்கம் பண்ணும்போது அப்படித்தான் ஆரம்பிச்சினா, என்னது? மனம் திரும்புங்கள். மனம் திரும்ப ரொம்ப ஈஸிங்க, ஒரே செகண்டில் திரும்பிடலாம். பெரிய தலைவோர விஷயமே கிடையாது. மனம் திரும்ப, ஆண்டவரே இனிமேல் நான் அப்படி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் அப்படி செய்யாதான் முடிஞ்சது, அவ்வளோ. அதுதான் மனம் திரும்புது. நீங்கள் அதுக்காக அப்படி பண்ண ஒன்றும் கிடையாது. ரொம்ப சிம்பிள், எல்லாமே வெரி சிம்பிள். ஆண்டவர் சொன்னதெல்லாம் என்னது? ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிளான விஷயம். அல்லேலூயா. ஆகனால நம்ம பேசுகிற காரியங்கள் இப்போ வந்து நீங்கள் என்ன செய்யுங்க, எத்தனை பேர் டிவி நல்லா பார்ப்பீங்க? என் இடத்துல நான் ஊழியத்துக்கு போகும்போது ஒருத்தர் வந்து சொன்னார், அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அவருக்கு நீங்கள் உதவி செய்யணும். அப்போ ஓகே, என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இந்த மாதிரி ப்ராப்ளம்னு சொன்னாங்க. அப்போ நான் அவர் பார்த்தேன், நீங்கள் டிவி எவ்வளோ நேரம் பார்ப்பீங்க அப்படின்னு கேட்டேன். டிவி எவ்வளோ நேரம் பார்ப்பீங்க? நல்லா பார்ப்பேன். டிவி நல்லா பார்ப்பாரு. டிவி என்ன பார்ப்பீங்க? டிவியில் என்ன பார்ப்பீங்க? அப்போ கேட்டபோது சொன்னேன், டிவி பார்க்குறத நிறுத்துங்க, பைபிள் எடுத்து படிங்க. பைபிள் எடுத்து படிங்க. டிவியை பார்க்குறத நிறுத்திட்டு பைபிளை எடுத்து, இப்போ இன்னொரு இப்போ யாரும் டிவி பார்க்குறல, எல்லாம் என்ன பார்க்குறாங்க? மொபைல் தான். நாங்களாம் டிவி பார்க்கறது கிடையாது ஐயா. நாங்கள் என்ன பார்க்குறோம்? உண்மைதான். மொபைலுக்கு பீப்புள் ஆர் அடிக்டட். மக்கள் எல்லாம் மொபைலுக்கு எத்தனை மணி நேரம், சுமாராக எத்தனை மணி நேரம் இப்படி மொபைல் பார்ப்பீங்க? சுமாரா 3 மணி நேரமா? அல்லேலூயா. 3 அதாவது மொபைலில் வசனம் பார்க்குறீங்க, பிரசங்கம் கேட்குறீங்க, அதை பற்றி நான் சொல்லல. குப்பை என்னது? கார்பேஜ். குப்பைகளை பார்த்துட்டு இருந்தால் என்ன தான் பேசுவோம்? நீங்கள் என்ன பேசுகிறீங்க அப்படிங்கிறது, என்ன பார்க்குறீங்க, என்ன கேட்குறீங்கிறத பொறுத்து இருக்குது. நீங்கள் என்ன பார்க்குறீங்க? எனக்கு தெரியும் ஒருத்தங்களை வந்து என்னது, இந்த சீரியல், என்னது சீரியல் தானே, இல்லை இந்த கமலஹாசன் என்ன போடுற, என்னது பிக் பாஸ் தெரியுமா? பிக் பாஸ் தெரியுமா? நான் சொன்னேன், பிக் பாஸ் பார்க்காதீங்க அப்படின்னு சொன்னேன். இல்லை எனக்கு வந்து என்னது, என்டர்டெயின்மெண்ட் வேணும். என்னது? பிசாசு உள்ளே வந்து பூந்துட்டான். அப்புறம் பிசாசு உள்ளே வந்து போனால் பூந்த ஒருபாடு என்ன நடக்குமோ அதான் நடக்கும். பிசாசு வந்து பூந்த ஒருபாடு, பிசாசுக்கு கதவை திறந்து வைக்காதீங்க. விளங்குதா உங்களுக்கு? பிசாசுக்கு கதவை திறந்து வச்சிங்கன்னா அவன் வந்து விளையாண்டுட்டு போவான். வீட்டில் வந்து விளையாடுவான், உங்கள் சிந்தையில் விளையாடுவான், உங்கள் வாயில் விளையாடுவான். நீங்கள் பிசாசு மாதிரி பேசுவீங்க, பிசாசு மாதிரி செய்வீங்க. ஏன் அப்படி நடக்குது? பார்க்கறது கேட்குறதெல்லாம் பிசாசு கூட உட்காந்து பிசாசு பார்க்குறத பார்த்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருந்தால் என்ன நடக்கும்? பிசாசு மாதிரி பண்ணுவீங்க. நீங்கள் மாத்திரம் இல்லை, எல்லாத்தையும் கிளப்பி விடுவீங்க. எல்லாத்தையும் கிளப்பி விட்டு வேடிக்கை காமிச்சு, அப்புறம் கண்ணீரும் கம்பளையுமாக ஒன்றுமே நடக்கலை. ஒன்றும் நடக்காது. எப்படி நடக்கும்? பிசாசு சொல்கிறத கேட்டுட்டு, பிசாசு மாதிரி பேசிட்டு, பிசாசு மாதிரி நடந்துக்கிட்டு இருந்தால் என்ன நடக்கும்? ஆண்டவர் ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் தான், அவரால் ஒன்றும் செய்ய முடியாது. காரணம் என்ன? நான் பண்ணுறது பூரா என்னது
சொல்லுங்கள், நீங்களே உங்கள் வாயத்தன்னு சொல்லுங்கள். அக்கிரமம். என்னது? அக்கிரமம், அநியாயம். பண்ணுறது பூரா அக்கிரமம், அநியாயம் பண்ணிட்டு ஆண்டவரே ஆண்டவர் என்ன ஆண்டவர், ஐ எம் சாரி மை சன், மை டாட்டர், ஐ எம் சாரி. என்னுடைய மகனே மகளே, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. சரிங்களா? என்னையா பிரசங்கம் பண்ண சொன்ன என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கு. இதுதான் பிரசங்கம். இதுதான் நமக்கு இருக்கிற பிரச்சனை. இதனால தான் நமக்கு தொல்லை. இதனால தான் இன்றைக்கி இருக்கிற நிலைமை. இது மாறணுமா? நம்ம மனம் திரும்பணும். வேதத்தை உட்காந்து வாசிங்க. வேதத்தை என் மகனே, நீதிமொழிகள் 4 வாசமில்லை, என் மகனே வாசிங்க, அதை எடுத்து வாசிங்க. என்ன கவனியப்பா, என் வார்த்தையை கவனியப்பா. நீ என்னத்தை கவனிக்கிற? கமலஹாசன் சொல்கிறத கவனிச்சிட்டு இருக்கிற. அவன் காசு சம்பாதிக்கிறதுக்கு அவன் ஏதாவது சண்டை போடுற மாதிரி, அடிக்கிற மாதிரி, துரத்துற மாதிரி, உதைக்கிற மாதிரி, அவன் அதை பார்த்துக்கிட்டு வந்து நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கிற? வேடிக்கை பண்ணாத ப்ளீஸ். நீ விசுவாசி ஆகிறதுக்கு முன்னாடி இப்படி பண்ணால் பரவாயில்ல. விசுவாசி ஆனவர் பட சபைக்கு வந்து அபிஷேகம் பெற்று எல்லாம் பண்ணி நீ இந்த வேடிக்கை பண்ணிகிட்ருக்காத. வேடிக்கை பண்ணாத. ஸ்டாப் இட். நிறுத்துங்க. ஐ டோன்ட் நோ, நீங்கள் ஒருவேளை நான் துபாயில் பேச வேண்டிய பிரசங்கத்தை கோயம்புத்தூரில் பேசிகிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரில. பட் யாராவது இருந்தீங்கன்னா தயவுசெய்து நிறுத்துங்க. மாறாக அந்த ஊழியக்காரர் வந்து ஆண்டவர் சொன்னாராம், நீ என் வசனத்தை பாரு, நான் என்ன பேசியிருக்கேன்னு பாரு. அவர் டிவி பார்க்குறத நிறுத்திட்டாராம், நியூஸ் பேப்பரை வாசுங்கிறது நிறுத்திட்டு, எல்லாத்தையும் நிறுத்திட்டு வேதத்தை ஆராய்ந்து ஆண்டவர் சொன்ன வசனங்கள் எல்லாம் அப்படியே இருதயத்தில் நிறைச்சாராம். இருதயத்தில் வசனத்தை நிறைச்சி வைங்க. ஆண்டவர் மாதிரி பேசுங்க. ஆண்டவர் மாதிரி. அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் பேசுகிற வார்த்தைகளை வச்சு நீங்கள் யாருன்னு சொல்லலாம் இல்லையா? இப்போ ஆண்டவருடைய பிள்ளை வந்து ஆண்டவர் சில வார்த்தைகள்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார். மத்தேயுல எடுத்து வாசிங்க. தெரியுமா? ராக்கா பூக்கான்னு எல்லாம் இருக்கா, என்னது இருக்கா சொல்லுங்கள், அதை எடுத்து வாசிங்க. தெரியலையா? வாசிங்க. சொல்லு, எந்த வசனம் சொல்லி வாசிங்க, சத்தமாக சொல்லுங்க. கேட்கு. 5 வாசிங்க. 21. ஓகே ஓகே வாசி. 22. 5:22 வாசிங்க. தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன். அது இங்கிலீஷில் என்ன இருக்கும்? அது வாசிக்கிறீங்களா இங்கிலீஷில்? 22 ராக்கா அப்படின்னு என்ன தெரியுமா? ராஸ்கல் சொல்கிறது தெரியுமா உங்களுக்கு? யார் ராஸ்கல் சொல்கிறது கேட்டிருக்கீங்களா? ராஸ்கல் தெரியுமா? அதான் ராக்கா. அதான் ராக்கா. நீங்கள் யாராவது சொல்கிறீங்களா அப்படி? அது சொல்லக்கூடாது. ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஆண்டவர் யார் சொல்லியிருக்கா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு. ஆண்டவராகிய என்ன சொல்லியிருக்காரு? என்ன சொல்லியிருக்காரு? ராக்கா, ராஸ்கல் அப்படின்னு சொல்லாதீங்கன்னு சொல்கிறாரு. சரியா? உங்கள் பிள்ளைகளை அப்படி திட்டாதீங்க. அப்புறம் இன்னொரு வசனம் தமிழில் 22 கடைசி 2 லைன் வாசிங்க. மூடனே சகோதரனே வீணன், யூஸ்லெஸ் ஃபெலோ, இஸ் யூஸ்லெஸ் ஃபெலோ, உருப்படாதவன், ஒன்றுக்கு உதவாதவன் அப்படின்னு நீங்கள் சொல்லாதீங்க அப்படின்றார். என்னது? ஆலோசனை சங்கம்னா சன்ஹெட்ரின். அன்னைக்கு வந்து எபிரேய இதில் வந்து என்னென்னா சனகரிப்பு சங்கம்னு சொல்லுவாங்க. சன்ஹெட்ரின் அதாவது பெரிய தலைவர்கள் இருக்கிற இடம். அந்த மாதிரி சொன்னால் அங்கே போய் நிற்கணுமா, அவங்க முன்னாடி நின்னா இந்த நியாய தீர்ப்புக்கு போய் கொண்டு போய் நிறுத்திடுவாங்க. அதுக்கு அடுத்தது அப்புறம் என்ன சொல்கிறாரு? இன்னொன்று என்ன சொல்லக்கூடாதுன்றாரு? மூடனே. இதெல்லாம் இப்போல்லாம் யாருங்க கண்டுக்கிறது இல்லைங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் சொன்னார். இதை பற்றியெல்லாம் யாரும் கவலையே படுறதில்லை. மூடனே அப்படின்னு சொல்லாதேன்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? எல்லாரும் சொல்லுங்க. முட்டாள். முட்டாள் அது பெரிய இது ஞானம். இவங்க பெரிய ஞானி. எடுத்த பார்க்குறவங்களெல்லாம் யாரும் என்ன சொல்லுவாங்க? உங்கள் பிள்ளைகளை தயவுசெய்து யாராவது அப்படி சொல்கிறீங்களா?
சொல்ல மாட்டீங்கல்ல? சொல்லின்னு ரொம்ப சந்தோஷம். உங்கள் பிள்ளைகளை இப்படி சொல்லாதீங்க, பேசாதீங்க. நாளைக்கு அவன் முட்டாளாக வந்து நிற்கிறான், அது காரணம் யார்? உங்கள் ஆசீர்வாதம். உங்கள் பிள்ளைய பார்த்து முட்டாள் முட்டாள் முட்டாள்னு கூப்பிடாதீங்க. நாளைக்கு அவன் முட்டாளாக தான் வந்து நிற்பான். காரணம் யார்? உங்கள் ஆசீர்வாதம். முட்டாளேன்னு சொல்லி கூப்பிடாதீங்க உங்கள் பிள்ளைய. திட்டுனா கூட ஞானின்னு சொல்லி திட்டுங்க. எப்படி திட்டணும்? ஆமாம் ஆமாம், திட்டுங்க. அவன் ஞானியாவது வரட்டும். உங்கள் ஆசீர்வாதம், அதனால் உங்கள் பிள்ளை ஆசீர்வாதமாக வந்து நிற்பான். சரியா? மூடனேன்னு சொல்லாதீங்க. தயவு டோன்ட் டாக். மூடனே அப்படின்னு சொல்லி கூப்பிடாதீங்க உங்கள் பிள்ளைய. யார் சொல்லியிருக்கா? கிரியேட்டர் காட் சொல்கிறாரு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. என்னன்னு சொல்கிறாரு? மூடனே என்று சொன்னால் என்ன ஆகும்? எங்கே போவேன்னு சொல்கிறாரு? எரி நரகம்னா தெரியுமா? எரி நரகம்னா நீங்கள் மத்தேயு 16 எடுத்து வாசிச்சு பாருங்க. ஐஸ்வர்யவான் பாதாளத்தில் போய் அக்னியில் கிடந்து வெந்துட்டு சொன்னானா, அந்த அவன் தரித்திரன், அவனுக்கு சாப்பாடு அவன் போடலை, வீட்டுக்கு அவனுக்கு தங்கறதுக்கு வீடு கிடையாதுங்க. அவன் துரத்திட்டாங்க, அவனை வீட்டு விட்டு துரத்திட்டாங்க. அவனுக்கு தங்கறதுக்கு இடம் கிடையாது. அவன் தரித்திரனா, சாப்பாட்டுக்கு இல்லாமல், போட்டுக்கிறதுக்கு துணி இல்லாமல் எங்கே கிடக்கிறான்? ஐஸ்வர்யானுடைய வாசல் அருகே கிடந்து ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்துட்ருக்கான். ஆனால் அவன் செத்த உடனே எங்கே போயிட்டான்? ஆபிரகாமின் மடிக்கு போயிட்டான், பரதீசுக்கு போயிட்டான். அல்லேலூயா. ஏன்னா நான் சொல்கிறது என்னடா, என்ன ஐயா பிரசங்கம் பண்ணுறீங்க? பிரசங்கம் தான் பண்ணிகிட்டு இருக்கேன், தேவனுடைய வார்த்தையை தான் சொல்லிகிட்டு இருக்கேன். அப்போது அதாவது அந்த லாசருடைய விரலில் தொட்டு ஒரு சொட்டு தண்ணியை நாவல் வைக்கணும். இந்த நிலைமை பாருங்கள் எப்படின்னா, அதாவது நீங்கள் நரகத்தில் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். இதாக நரகத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நமக்கு தெரியும், ஆனால் தெரியாத மாதிரி நம்ம நடந்துகிட்ருக்குறோம். அங்கே இரவும் பகலும் என்னதான் அக்னி எரிஞ்சிட்ருக்கும். அப்புறம் நல்ல ஞாபகம் இருக்கும். நீங்கள் சும்மா நரகத்துக்கு போனால் சும்மா எரிஞ்சிட்டு கிடக்கு, நம்ம எங்கே எரிகிற அக்னியில் தான். இது யாருக்கு உண்டாக்கப்பட்டது? பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காக உண்டாக்கப்பட்டது. சரிங்களா? அங்கே நரகத்தில் போயிட்டு, நம்ம நரகத்துக்கு போக மாட்டோம், போகக்கூடாது. ஆனால் நம்ம போகிறதுக்கு நம்ம பேசிகிட்டே இருந்தோம்னா ஆண்டவர் என்ன சொல்கிறார்? மூடனே அப்படின்னு சொன்னால் எங்கே போவையா? ஆமாம், நான் சொல்ல, ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? மூடனேன்னு சொன்னால். ஆனால் இப்போ மக்கள் பேசுகிறத பார்த்தா எந்த பயமும் இருக்கு, கொஞ்சம் கூட தெய்வ பயம் கிடையாது. கொஞ்சம் கூட தெய்வ பயமே கிடையாது. எனக்கு யார் பாஸ்? நான் தான் பாஸ்ன்னு நினச்சிட்டு இருக்காங்க. எனக்கு யார்? என்னை எவன்டா கேட்குறது? என்ன எவன் கேட்குறதுங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு நடந்துக்கிட்டு இருக்கிறோம். நோ, பயம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லைன்னு சொன்னால் நம்மளே நம்ம அழிச்சுக்குவோம், வேற ஒன்றும் கிடையாது. நம்மளே நம்ம பிசாசு அழிக்கிறது கிடையாதுங்க. எதிரியும் நமக்கு விரோதமாக எவனும் ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம ஆண்டோடைய பிள்ளைகள், நாமே நம்ம அழிச்சுக்குவோம். விளங்குதான் உங்களுக்கு நான் சொல்கிறது? நம்முடைய வாயினால், நம்முடைய நாவினால், நம்முடைய வார்த்தைகளினால் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். ஹல்லேலூயா. மறுபடியும் வாசிங்க அந்த 5ஆம் அதிகாரம். மூடனே என்று சொல்லுகிறவன் என்னது? எல்லாத்துக்கும் இந்த வசனம் தெரியுதா? கவனிக்கிறீங்களா? மூடனேன்னு சொன்னால் என்ன நடக்குமா? எரி நரகத்துக்கு ஏதுவாக இருப்ப. அப்படின்னா எரி நரகத்துக்கு போகிறதுக்கு நீ ரெடி ஆகிறேன்னு அர்த்தம். எலிஜிபிலிட்டியா? காலேஜுக்கு போகிறதுக்கு இத்தனை மார்க் வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம்ல. அப்போ இந்த மாதிரி மூடன் பேசிகிட்டு இருந்தா நமக்கு எலிஜிபிலிட்டி என்ன? நம்ம நரகத்துக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறோன்னு ஆண்டவர் சொல்கிறாருங்க, நான் சொல்ல, வசனம் சொல்லுது. என்ன சொல்லுது? மூடனே என்ற வாயில், உங்கள் வாயில் வருதா, யூ ஆர் கெட்டிங் ரெடி டு கோ டு ஹெல் அப்படிம்பா. திட்டும்போது என்ன சொல்லுவான்? போய் எங்காவது தொலை அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் போக சொல்ல, நீ மற்றவனை பார்த்து மூடனேன்னு சொன்னீங்கன்னா எதுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிற? எரி நரகத்துக்கு போகிறதுக்கு. கரெக்ட், எரி நரகத்துக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்க. கவனம். என்னது? கவனமாக இருக்கணும். ஆமென். வார்த்தையை அளந்து பேசுங்க. வார்த்தையை ஏன்
என்னுடைய வாயினால் என்னுடைய ஆசீர்வாதமும் என்னுடைய வாழ்க்கையும் என்னுடைய எதிர்காலமும் என்னுடைய வாயில் அடங்கி இருக்கிறது. ஆண்டவர் அதான் சொன்னார், நாவை அடக்க ஒரு நாளும். அப்புறம் என்ன தான் பண்ணுறதப்பா? இப்போ எங்கள் பிரச்சனை என்னென்னா, எங்களால் அடக்க முடியல வாயை. எங்கள் பிரச்சனை நாவை என்ன செய்ய முடியல, அடக்க முடியல. என்ன பண்ணுறது? ஆண்டவர் அப்படி தான் சொல்கிறாரு, நாவை அடக்க ஒரு நாளும் கூடாது. அப்போ என்ன பண்ண? வசனத்தால் உங்கள் இருதயத்தை நிரப்புங்க. அதாவது ஒரு பழம் இருக்குல்ல, நான் உங்களுக்கு தெரிஞ்சது தான், ஜூஸ் போடும்போது பழத்தை என்ன செய்கிறாங்க, புளிகிறாங்க. புளியும் போது என்ன வரும்? நல்ல இனிக்கிற பழத்தை ஜூஸ் போட்டிங்கன்னா சாறு நல்லா இனிமையாக இருக்கும் இல்லைங்களா? இப்போ உங்களை பிழிகிறாங்க, யாராவது உங்களை பிழிகிறாங்கன்னு வச்சுங்க, உங்களை யாராவது பிழிகிறாங்க, யார் பிழிவா? உங்கள் சூழ்நிலை உங்களுக்கு பிழிஞ்சு எடுக்குது. அல்லது உங்கள் வீட்டுக்காரரோ, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களோ, உங்கள் பிள்ளைகளோ, உங்கள் பாஸோ உங்களை பிழிகிறாங்க. பிழிஞ்சோடனே ஜூஸ் வெளியே வருது. என்ன ஜூஸ் வருது? என்ன பேசுகிறீங்கிறதா ஜூஸ். அப்போ நீங்கள் என்ன பேசுகிறீங்க, எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க? அப்போ நீங்கள் யார்? உங்கள் இருதயத்து நிறைவினால வாய், சரிம்மா? இருதயத்து நிறைவினால வாய் பேசும். அப்போ நீங்கள் உங்களை புளியும் போது உங்கள் சூழ்நிலைகளோ, உங்கள் ஏதாவது ஆஃபீஸோ வேலையோ வீடோ உங்களை புளிஞ்சு எடுக்கும்போது நீங்கள் என்ன பேசுகிறீங்க, நீங்கள் யார் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. ஆமென். அப்போ நான் தேவனுடைய பிள்ளையா, நான் தேவனுடைய வார்த்தையை பேசுகிறேன்னா அப்படின்னா கிரேட், நீங்கள் உண்மையாக பெரிய ஆட்கள் தான், தேவனுடைய பிள்ளை தான். நீங்கள் தேவனுடைய பிள்ளை மாதிரி பேசுகிறீங்களா? அல்லேலூயா. தூங்குறீங்களா? தூங்கலை, சந்தோஷம். ஆனால் கவனிக்கிறீங்களா? கவனம் 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 கவனம், சொல்லுங்க, கவனம் கவனம். ஆண்டவருடைய வார்த்தையை வாசித்து ஆண்டவர் என்ன பேசினார்னு பார்த்து அந்த மாதிரி நீங்கள் பேசணும். அல்லேலூயா. நிருபங்கள் எல்லாம் அதைத்தான் பவுல் திரும்ப 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 திரும்ப. பெண்களுக்கு அலங்காரம் என்ன தெரியுமா? பெண்களுக்கு அலங்காரம் என்ன தெரியுமா? பெண்களுக்கு அலங்காரம் என்ன சொல்லுங்க? சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி. சாந்தமும் சாந்தம். இப்போ நம்ம நகை போடுறதில்ல, ரொம்ப சந்தோஷம், போட்டாலும் சந்தோஷம், போடலீங்களா அதை பற்றி நமக்கு ஒரு காரியமும் இல்லை. ஆனால் அலங்காரம், எனக்கு இங்கே இந்த சின்ன பிள்ளைங்களெல்லாம் நல்லா ட்ரெஸ் பண்ணி கொண்டாடுறீங்க, வெரி ஹாப்பி. நல்ல நகை மாதிரியா என்னமோ ட்ரெஸ் எல்லாம் போடுறீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, பெண்களுக்கு அலங்காரம் என்னது? சாந்தமும். இது என்ன, இது நம்ம டிக்ஷனரியில் இருக்கா? சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி. சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி அப்படின்னா, ஐயா ஒருவேளை ஐயா அடுத்த பிரசங்கம் பண்ணும்போது விளக்கி சொல்லுங்க ஐயா. சாந்தமும் அமைதலும். சாந்தம், ஆண்டவர் சொல்றாரு, மோசே சாந்த குணமுள்ளவன், பூமியில் இருக்கிற எல்லா மனுஷரை விட சாந்தம். உண்மையை சொல்ல மாட்டேன்றீங்க. ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்லும்போது, மோசே சாந்த குணமுள்ள, பூமியில் இருக்கிற மனுஷர், ஏன்னா நினைச்ச களை தூக்கிடுவானுங்க, நினைச்சா களை தூக்கிடுவான், முறுமுறுப்பானுங்க, பயங்கர முறுமுறுப்பு. 5 நிமிஷம் முடிக்க போகணும், நான் முடிச்சாகணும்ப்பா. இப்போ வந்து 8th கானானுக்கு போயிட்டுருக்காங்க. போயிட்டுருக்கும்போது ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் இந்த தேசத்தை பாலும் தேனும் ஓடுகிற தேசம் உங்களுக்கு கொடுத்துட்டேன், நீங்கள் போய் சுதந்திரிச்சுங்க அப்படின்னோடனே மோசே வேறு ஒன்று செஞ்சுட்டார். என்னது? நீங்கள் போய் வேவு பார்த்துட்டு வாங்க. 12 பேரை என்ன செய்கிறாங்க? வேவு பாப்பா மூப்பர்கள் அனுப்புகிறாங்க. போயிட்டு வந்து அது என்ன 13 இருக்குது, நீங்கள் வாசிச்சுங்க. என்னென்னா, பாலும் தேனுங்கிற ஓடுகிற தேசம்தான். ஆனால் வந்து சொன்ன யோசுவாவும் காலேபும் சொல்கிறாங்க, நம்ம போய் ஈஸியாக அதை சுதந்திரிச்சுக்கலாம். ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டார். ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு? நீங்கள் போய், நான் உங்களுக்கு இந்த தேசத்தை கொடுத்துட்டேன், பாலும் தேனு ஓடுகிற தேசத்தை உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன், நீங்கள் போய் சுதந்திரிச்சிங்கன்னா ஆண்டவர் சொல்லிட்டேன். ஆண்டவர் இவனுங்க 10 பேர் வந்து சொல்கிறான், ஒரே அங்கே உயரமான ஆள் இருக்கான், அவன் இருக்கான், அங்கே வந்து துர்ச்செய்தி பரப்புறான். என்னது? துர்ச்செய்தி பரவணுன்னே ஜனங்கள் எல்லாம் ஒரே அழ ஆரம்பித்து ஒரே ஒப்பாரி வைக்கிறாங்க. என்னென்னு? ஐயோ எங்களை கொல்லவா, ஆண்டு சொல்ல போய் சுதந்திரிச்சுக்கப்பா அப்படின்னா இவனுக்கு எல்லாம் சொல்லி துர்ச்செய்தியை பரவச்சு, அங்கே நாம் அவனுக்கெல்லாம் அப்படி இருந்தானுங்க, நாங்கள் வெட்டுக்கிளி மாதிரி இருந்தோம்,
அவனுக்கு எல்லாம் உயரம் இப்படி பயங்கர உயரமாக இருக்கான், எதிரிகள்லாம் அப்படி இருக்கான் இதாக்குன்னு சொன்னோன்னே மக்கள் என்ன செஞ்சிட்டாங்க? மக்கள் எல்லாம் பயந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ, எங்களை கொண்டு வந்து கொல்லவா கூட்டு வந்த அப்படின்னு சொல்லி. அதாவது துர்ச்செய்தி பரப்புறது. என்னது? நீங்கள் தேவனுடைய வாக்குத்தத்தத்தையும் தேவனுடைய வசனத்தையும் பேசலைன்னா நீங்கள் என்ன தான் பண்ணுறீங்க? துர்ச்செய்தி பரப்புறீங்க. துர்ச்செய்தி பரப்புனா ஜனங்கள் சோர்ந்து போயிடுவாங்க. ஜனங்கள் சிலர் பாருங்கள் நெகட்டிவிட்டி, அதாவது சில ஜனங்களை பார்த்தீங்கன்னா அவன் பேசுகிறத கேட்டிங்கன்னா அப்படியே நீங்கள் ஆஃப் ஆயிடுவீங்க. அப்படியே உங்களை ஆஃப் பண்ணிடுவான் அவன் பேசுகிறத கேட்டால். விசுவாசி என்ன பேசுவான்? துர்ச்செய்தி பேசுறதுன்னா வேலையை. விசுவாசிக்கு என்ன வேலை? ஆமாம், இதே வேலை தான். வாயை திறந்தா 5 நிமிஷம் விட்டு பாருங்க, துர்ச்செய்தி பேசிகிட்டு இருப்பாங்க. ஆண்டவர் சொல்கிறார், இதெல்லாம் இதெல்லாம் நிறுத்து. எப்படி நாவை அடக்கிறது? சீக்கிரம் சொல்லி முடிக்கிறேன், 2 நிமிஷத்தில் முடிச்சுடுவோம். எப்படி நாவை அடக்கிறது? பேதுருடைய நாவு ஆண்டவர் சொன்னார் நீ மறுதளிச்சிருவ, ஊன்னு பேசிட்டு கடைசியில் மறுதளிச்சிட்டார். ஆனால் அதே பேதுரு அபிஷேகம் பெற்ற ஒரு பாடு அவர் பேசுகிற பேச்செல்லாம் நீங்கள் வாசிச்சு பாருங்கள். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்துலேருந்து நீங்கள் 12ஆம் அதிகாரம் வரைக்கும் வாசிச்சு பாருங்கள். பேதுரு பேச்சே வேறு மாதிரி இருக்கும். ஒன்றும் இல்லை, என்கிட்ட வெள்ளியும் கிடையாது பொண்ணும் கிடையாது, ஆனால் எழுந்து நடன்னு சொன்னால் எந்திரிச்சு நடந்துடுவார். வியாதியாக இருக்கிறவனை படுக்கையை நீயே போட்டுக்கொள் அப்படின்னு சொல்லுவான். அவன் பேச்சு மாறிடும். அதாவது அவனுடைய நாவு, அதாவது அபிஷேகம் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட போது அவங்கெல்லாம் அந்நிய பாஷை பேசினாங்க. என்ன பேசினாங்க? ஆமாம், அந்நிய பாஷை பேசினாங்க. நீங்கள் அந்நிய பாஷை பேசிகிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் வார்த்தை மாறிடும். உங்கள் நாவு கண்ட்ரோல், அதை இந்த நாக்கை கண்ட்ரோல் பண்ணுறது தான் ஆவியானவரை ஊற்றினார் ஆண்டவர். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் ஆவியை ஊற்றினார். அப்போது அவங்க நாவு என்ன ஆயிடுச்சு? நாவை அடக்க ஒரு நாளும் கூடாதுன்னு சொன்னாங்கல்ல, ஆனால் அந்த நாவை அடக்க பரிசுத்த ஆவியானவரால் முடியும். ஆமாம், இதுக்கு அந்நிய பாஷை பேசுங்கன்னு சொல்கிறதுன்னா நம்ம நாவை என்ன செய்யணும்? அதுக்கு அந்நிய பாஷை பேசிட்டு இருந்தீங்கன்னா அது சரியாக இருக்குது, அது கட்டுக்குள்ளே வந்துடும். அப்போ நீங்கள் உங்கள் பேச்சு மாறிடும், உங்கள் வார்த்தை மாறிடும். ஆண்டவர் ஆபிரகாம் கேட்குற எல்லாம் சரிதான் ஆண்டவரே, எனக்கு ஒரு புள்ள கிடையாது. என்ன கிடையாது? எனக்கு ஒரு புள்ள கிடையாது. எப்போதான் என்னன்னா அவன் பேச்சை மாற்ற வேண்டியது இருந்தது. ஆண்டவர் நீ வெளியே முதல்ல வா, டென்ட் விட்டு வெளியே வா, உன் வீட்டை விட்டு வெளியே வா, அண்ணந்து பாரு, என்ன நட்சத்திரத்தை என்ன கூடுமா நீ எண்ணி பாரு, இந்த மாதிரி இருக்கும் சந்ததி, இதுதான் என் திட்டம் உனக்கு. அப்புறம் கடைசியில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எத்தனையோ பில்லியன், எத்தனையோ 100 கோடி ஜனங்கள் இன்றைக்கி ஆபிரகாமுடைய பிள்ளைகளாக இருக்காங்க. ஆமென். அவர் சொன்னதை அவர் செஞ்சுட்டாரு. இப்போ உங்கள் வாய் மாறாமல் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வராது. உங்கள் வாய் மாறணும், உங்கள் பாஷை மாறணும். ஆபிரகாமுக்கு பேரை வேற மாற்றினார் ஆண்டவர். ஆபிரகாமாக மாற்றினார். ஆமென். நம்ம வாழ்க்கையை மாற்றினா நம்ம வேதத்தை வாசித்து தேவனுடைய வார்த்தையை இருதயத்தில் நிறைச்சி தேவனுடைய வார்த்தையை நீங்கள் பேசுங்க. தேவனுடைய வார்த்தையை நீங்கள் பேசுங்க. அப்போ ஆண்டவர் ஈஸி, உங்களுக்கு அற்புதம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். நான் சொன்னேன்ல, வியாதியாக இருந்தால் என்ன பேசணும்? இயேசுவின் தலைமொழியினால நான் குணமாக இருக்கிறேன். அது உங்களுக்கு இன்னும் வலிச்சுக்கிட்டே இருந்தாலும் நீங்கள் சொல்லிகிட்டே இருங்க. இது விசுவாசோட ரகசியம் என்னென்னா, ஆண்டவர் பேசுனதை திரும்ப 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 உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற வரைக்கும் நீங்கள் பார்க்குற வரைக்கும் பேசிகிட்டே இருங்க. இதுதான் விசுவாசத்தின் ரகசியம். ஆமென். தேவனுடைய வார்த்தையை நீங்கள் பேசணும். என்னத்தை பேசணும்? உங்கள் வாய்க்கு வந்தெல்லாம் பேசாதீங்க, கொஞ்சம் கட்டுப்பாடு. அதாவது அபிஷேகத்தை நினைச்சு பேசுங்க. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை இருதயத்தை நினைச்சு தேவனுடைய வார்த்தையை பேசுங்க. ஆமென். உங்களுக்கு அற்புதம் நடக்கும், உங்கள் வாழ்க்கை மாறும், உங்களுக்கு செழிப்பு வரும், உங்களுடைய குணாதிசயம் மாறும். உங்களை பார்த்து எல்லாரும் ஓடி வருவாங்க. உங்களை பார்த்து எல்லாரும் ஓடி போகிறாங்களா? உங்களை பார்த்தா எல்லாம் எகிர்றாங்களா? உங்களை பார்த்தாவே பறக்கிறாங்களா? காரணம் உங்கள் பாஷை சரியில்லை. உங்களை பார்த்து உங்களை இயேசு கிறிஸ்துவை தேடி வனாந்தரத்துக்கு ஆட்கள் வந்தாங்க. யோவான் சொன்னாங்க அவன் பேசின என்ன தான் பேசினா? உரியன் பாம்பு குட்டிகளேன்னு பேசினா. என்ன பேசினா? இன்றைக்கி யாராவது சபையில் இப்படி பிரசங்கம் பண்ண சபைக்கே ஜனங்கள் வராது. ஆனால் விரியன் பாம்பு குட்டிகளேன்னு பேசின போது ஜனங்கள் அவனை தேடி வந்தாங்க. அவன் வாழ்க்கை அப்படி இருந்துச்சு. ஆமென். நான் இதோடு முடிக்கிறேன். ஐ திங்க் என் டைம் முடிஞ்சு மீறிட்டேன். நான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம், என் மகனே, அதை மறுபடியும் வாசி முடிச்சிடலாம். ஆண்டவர் அன்பாக சொல்கிறார், என் மகனே. வாசிங்க.
20ஆம் வசனம், என் மகனே என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவை இருதயத்திற்குள்ளே காத்துக்கொள், அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவைகள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம். எல்லா காவலும் இருதயத்தை காத்துக்கொள், அதனடுத்து ஜீவ ஊற்று புறப்படும். ஆமென். இந்த ஆகினால் இந்த வசனங்கள் ஐடோன்னு எத்தனை பேர்த்துக்கு விளங்கலையோ தெரியல எனக்கு, என்னன்னா சரி அவ்வளோதான், என் டைம் முடிஞ்சது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய வசனத்தை வாசிங்க, சுவிசேஷத்தை வாசிங்க, ஆண்டவர் என்ன பேசினார்னு பாருங்கள், உங்கள் இருதயத்தை வசனத்தினால் நிரப்புங்க, வாயை திறந்து கர்த்தருடைய வார்த்தையை பேசுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் சத்தியம் கேட்டிங்களா? யாருக்கெல்லாம் புரியலை? எல்லாருக்குமே அப்போ புரிஞ்சிச்சு. அப்போ எந்திரிச்சு எல்லாரும் ஒவ்வொரு பாயிண்ட் சொல்லலாமா? நிறைய பேர் தலையசைக்க மாட்டேங்கிங்க. சரி, நேரம் கடந்து விட்டது. நல்ல நம்முடைய நாவை அடக்குவதை பற்றி, துதித்தலும் சபித்தலும் ஒரே நாவிலிருந்து வரக்கூடாதுன்னு யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் உங்கள் நாவை அடக்கி கர்த்தரை துதிக்கிறீங்கன்னா உங்கள் வாயிலிருந்து எது வரக்கூடாது? சாபமான வார்த்தைகள். இருதயத்தின் நிறைவு நின்று வாய் பேசும். உங்கள் இருதயத்தையும் நீங்கள் காத்துக்கொள்ளுங்க, உங்கள் நாக்கையும் அடக்கி கொள்ளுங்க. அப்படி இல்லைன்னா இங்கே துதிக்கக்கூடாது. இந்த வாரத்தில் அப்படி ஒரு பொருத்தனை எடுத்துக்கலாமா? இந்த வாரத்தில் என் நாக்கை அடக்காமல் நான் திருவிருந்து எடுக்க மாட்டேன், நான் கர்த்தரை ஆராதிக்க மாட்டேன். இந்த வாரத்தில் எனக்கு நாவை அடக்க பலன் தாரும் ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணணும். எப்பொழுதும் கூட நாம் காணிக்கை செலுத்தும்படியாக தேவ சமூகத்திலே நம்முடைய காணிக்கைகளை எல்லாம் எடுத்துக்கொள்ளலாம். கவர் வேணுங்க, உங்க கவர் வாங்குங்க. கவர் வேணுங்கெல்லாம் வாங்கிக்காங்க. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிறார், சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துகிறார் என்கிற பாடலை நாம் பாடலாம். ஆண்டவர் இந்த நாளில் நல்ல ஆலோசனையை தந்தார் இல்லையா? இருதயத்தையும் நாவையும் காத்துக்கொள்வது பற்றி. அதனால எல்லாம் பாடலாமா? என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார். அப்படியே எல்லாரும் எழும்பி நிற்போமா? தேவாதி
இப்பொழுதும் ஜோசப் அண்ணன் ஜெபம் பண்ணி முடிப்பாங்க. அன்பின் பரலோக பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, எங்கள் நாவை எப்படி அடக்க வேண்டும் என்பதை அருமையாய் 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 எங்களோடு கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் தாசன் மூலமாய் ஆண்டவரை வெளிப்படுத்தினீங்க. அதற்கு நாங்கள் கீழ்ப்படிய ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, இன்று முதல் கர்த்தாவே அப்பா, இந்த வார்த்தையை எங்களுக்குள்ளாய் வைத்து ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்களுடைய ஜீவத்தை நடத்த உமக்கு பிரியமான மகனாய் மகளாய் நடந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல கிருபை எங்களுக்கு கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். வந்திருக்கிற அத்தனை பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அருமையான பாஸ்டர் ஊழியத்திற்காக சென்றிருக்கிற ஊழிய காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரை செய்து கொடுத்த தாசனை கர்த்தர் இன்னும் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரை பழுகி பெருக ஆண்டவரை கிருபை செய்வீராக. இதோ சீக்கிரத்தில் அல்லேலூயா உனக்கு நன்மை செய்யும்படியா நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னீங்களே ஆண்டவரே, அருமை தாசனோடும் குடும்பத்தோடும் பிள்ளைகளோடும் கர்த்தர் கூட இருங்க. ஆராதனை நடத்தின அருமை மகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, ஆராதனையில கர்த்தர் அசைவாடின தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். அதுபோல என் அன்பு பாஸ்டர்மா குடும்பம் பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரங்க தாவே, வந்த பிள்ளைகள் ஆண்டவரே அனைவரோடும் உடைய பிரசன்னமும் உடைய மாறாத அன்பும் கிருபையும் இரக்கமும் தயவும் இருந்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஒன்றான இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளு நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலவார். ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் சவாச ஆசீர்வாதமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருந்து ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.